மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் காத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 34 அதன் 15வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை, அந்த ஒப்பு கொடுத்தலை குறித்து திரும்ப ஞாபகப்படுத்துவதை காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த வேலைக்காரிகளை அடிமை கொள்ளுவதின் நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டு அவர்களை தங்களிடத்திலிருந்து விலக்கி விடுதலையாக்கி விடுவதற்காக தேவ சமூகத்திலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள், உடன்படிக்கை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை பண்ணி தேவாலயத்தை விட்டு வெளியே வந்த பின்பு அந்த உடன்படிக்கையை கை கொள்ளாதபடிக்கு மறுபடியும் வேலை கொண்டு அவர்களை சிறுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் எடுத்த உடன்படிக்கை எங்கே எடுத்தீர்கள் என்றால் என்னுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. ஏதோ விளையாட்டாக எடுத்து அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் காண முடிகிறது. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் எத்தனையோ உடன்படிக்கையை தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் எடுத்து கொள்ளுகிறோம். ஒரு செய்தியை கேட்கும் பொழுது, ஒரு வசனத்தை நம்ம ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது, ஒரு காரியத்தை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புவித்து தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன உடன்படிக்கை பண்ணி கொண்டோம், எந்த வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை மறந்து மற்றும் அதை நாம் நினைவிலே கொண்டு வராதபடிக்கு மற்ற மாற்றான காரியங்களை அல்லது முன்பு செய்து வந்த காரியங்களையே செயல்பாடுகளையே செய்கிறவர்களாயிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், நாம் தேவன் நாமம் தரிக்கப்பட்ட தேவ சமூகத்திலே சொல்லப்பட்ட எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை மாறாது. அதை கர்த்தர் கவனத்தில் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வீட்டில் வச்சு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சு ஆண்டவரோடு கூட நான் இப்படி நடப்பேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டால் அது ஒருவேளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் தேவ சமூகத்திலிருந்து பண்ணி கொள்ளுகிற உடன்படிக்கை மாற்றமில்லாதது. அதை கர்த்தர் கவனிக்கிறார். அதை கை கொள்ளாத பட்சத்திலே கர்த்தர் அதை கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறார். அந்த கை கொள்ளாதவர்களை மறுபடியும் தீங்குக்குட்படுத்தவும் ஆரம்பிக்கிறார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியானால் எத்தனை உடன்படிக்கை, எத்தனை பொருத்தனைகள், எத்தனை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்புகள் நம்முடைய ஞாபகத்தில் வராதபடி மறந்து போயிருக்கிறது. ஆனபடினால் திரும்ப தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவ சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் என்றால் அவைகளில் நிலைத்திருந்து அவைகளை கை கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிழ்ச்சியாக்குவோம். எல்லா இக்கட்டு நின்றும் நெருக்கத்து நின்றும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்தில் நீங்கள் தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோனில் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறீங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் பரிசுத்த நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஆலயத்திலிருந்து நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதை கை கொள்ளாமல் போயிருக்கிறீங்க. அதனால தான் உங்களை மறுபடியும் தீங்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்விலும் வாயெடுத்து தேவ சமூகத்திலே பண்ணிக்கொள்ளுகிற பொருத்தனைகள், உடன்படிக்கைகளில் நாங்கள் மாற்றமில்லாமல் அப்படியே கீழ்ப்படிய, ஆனால் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற எங்களை இந்த காலை நேரத்தில் உணர்த்தி வைக்கிறீங்கப்பா. நாங்கள் அதற்கு செவி கொடுத்து எங்களை சொல்வதோடு விட்டு விடாதபடி வாழ்க்கையில் அவைகளை கை கொண்டு கர்த்தரை மகிழ்விக்கவும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தும்.
அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.